வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் 735 எஃப்இக்கு வந்து கிளச் பிளேட் மாற்ற போகிறோம். ஆல்ரெடி பிரிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டுங்க, அம்ரெப்புங்கிற கம்பெனியோடது. இதுதான் வந்து கிளச் பிளேட்டுங்க. இந்த ரெண்டு பக்கமும் இந்த இது இருக்குது இல்லைங்களா, இது தேஞ்சினா தான் வந்து கிளச் பிளேட் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது புதுசுங்க, ஃபுல் கிளச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா பழைய கிளச் பிளேட்டுங்க. இப்போ ஃபுல்லாகவே கொட்டி போச்சுங்க. அது ரீசன் என்னன்னு தெரியல. இல்லை ரொம்ப நாள் ஆனதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சான்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ரீசன் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் அப்படியே இருக்கும், ஒரு பக்கம் ஃபுல்லாகவே கொட்டிடுச்சு. வெறும் தகரம் மட்டும்தாங்க இருக்குது. ஏன்னா உள்ளே சேர் இருந்ததா பிரிக்கும் போது? மண்ணுக்குன்னு ஏதாவது அதான் 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 கட்டிங் பிளேயர்லேயே வந்துருமா? அழுத்து வைக்கணும் பிள்ளையோட பாருங்க சொல்லி வைப்போம். ஃப்ளைவீல்லாம் எதுவும் தெரியாது, கிளச் பிளேட் மட்டும்தான் தெரியும். ஆமாம்பா, எல்லாம் வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளச்சு கவர் வைப்பாங்க. பிளேட்டுக்கே ஃபஸ்ட்டு போல்டு பண்ணுமா? டிஸ்கர் இருக்கு. ஓஹோ, இது எங்கே இந்த பக்கமாண்ணா? இந்த பக்கமா? இது கரெக்ட். மாற்றி போடணும். குப்பை டைப்பு எது அது அதிகமாக நேற்று பாரு. குப்பை கிளச்சு குப்பை எங்கே இருக்கு பாரு. இந்த பக்கம் பெருசாக இருக்குது. பெருசு வெளியே வரணும். பெருசு வெளியே வரணும். இப்படியா? அப்படியே பிடிக்கணுமா? இது எப்படி பிடிக்கிறது? இப்போ அதை தூக்கி இது மேலே வச்சு அழுத்தணுமா? போங்க சித்துவா, அப்படி பிடிக்கும். போட்டலாமா? போடலாம். கொஞ்சம் வெளியில் இழுத்து இந்த இதுக்கு தூக்கணும். எந்த பக்கம்னு சொல்லுங்கள். நாங்கள் என்ன இந்த காடி போய் இடிக்கணுமா உள்ள? அதுக்கு உள்ள கிளச் வந்துடணும். ஓ, அது மெரிச்சு பிடிச்சா தான் போடும். அதான் அதான் அதான். ஏன் வந்து புது கிளச் பிளேட்டு ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலை பூராமே பார்த்தீங்கன்னா புது கிளச் பிளேட்டில் உள்ளே இருக்குங்க. கிளச் பிளேட் தேய தேய பார்த்தீங்கன்னா இது பூரா மேலே வந்துடும். அப்போ என்ன ஆகுனா நமக்கு டைட்டாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அழுத்தும் போது இதில் இருக்க டென்ஷனும் இதில் இருக்க கொஞ்சம் டென்ஷன் தான் நமக்கு ஆளுக்கு தெரியும், அதனால் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ கிளச் பிளேட் தேஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக மேலே வர ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா டென்ஷன் அதிகமாக இருக்குங்க. அதனால தான் வந்து கிளச் பிளேட் தேஞ்சதுக்கப்புறம் வந்து கிளச்சு லிவர் வந்து டைட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், டைட் வைக்க வைக்க இந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே அமுங்கும். உள்ளே வந்து கிளச் பிளேட்டை வச்சு தான் பிடிச்சிருப்பாங்க. அது தேஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பூரா மேலே வர ஆரம்பிச்சிடும். வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்ம பேசி போட்டோன்னா தண்ணி கேப்பில் போகாது. அப்படியே பரபரண்டு இவ்வளோ ஈஸியாக இருக்குது கிளச் பிளேட் மாற்றுறது. இல்லை, முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. தள்ளுங்கண்ணா பாப்பா. இப்பயா அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. இங்கே நோட்டு பண்ணிட்டேன். நோட்டு பண்ணிட்டு 2 பேர் நோட்டு பண்ணேன். இது டீப்பு சித்தப்பா மொத்தம் கொடுத்தா கூட அப்படியே போட்டுக்கலாம். டைட்டாக இருக்கு மாட்டிருக்கு. இல்லை டைட்டாக இருக்குது.
வந்துச்சு. கல் வைங்க பின்னாடி. வச்சுட்டேன். எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் நெட்டு ஈவனாக போடணுங்க, இல்லைன்னா வண்டி ஒரு பக்கமாக போயிடும், திரும்ப இன்னொரு பக்கம் நம்ம டைட் வைக்கும்போது கஷ்டமாக இருக்கும், மரம் அடி வாங்கும். ஸோ அதனால் எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து இது பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட்டுங்க, இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்ப்பு வர ஓஸ் ஜாயிண்ட் பண்ணோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளச் பிளேட் ஜாயின் கிளச் பிளேட்டோட அந்த லிவர் ஜாயின் பண்ணுவாருங்க. இது மாதிரி எதெல்லாம் எங்கெங்கே கரெக்டாக கழட்டினமோ சேம் டைமில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு 8 நெட்டு என்னமோ இருக்குங்க, துளியோண்டு நெட்டு, அதுதான் வந்து மொத்த ஜாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணி வைக்கிது. இவர் போட்டு மாட்டுங்க, ஆட்ட தான் டைட் பண்ண ஆட்டுங்க. டைட் பண்ணலாம். விட்டுருங்க, விட்டு வேணுமா? பூ மாதிரியா? பூவோட பிளேஸாக இருக்குது, வச்சா போதும். ஃப்ரீ. எங்கள் ஆள் கூட அழுத்தலாம் மாட்டிருக்குது, அவனே கையில் அழுத்துவான். கட்டிங் பிளேட் இங்கே தானே இருக்கு. இந்த பக்கம் இருக்குல்ல. நீங்கள் நட்டு கொடுங்க, அண்ணன் டைட் பண்ணுறேன் நான். இப்படி தான் இருக்குமாங்கண்ணா? இல்லை ஆமாண்ணா, பிள்ளையா கொஞ்சம் இருக்கணும்பா. இல்லை பிளே சொல்ல, ஃப்ரீயே இவ்வளோ ஃப்ரீயாக தான் இருக்குமான்னு கேட்கணும். இதே மாதிரி தாங்க சித்தப்பா தாத்தா அழுத்தி காமிச்சாங்க கையில். அவ்வளோதாங்க சொந்தங்களே, கிளச் பிளேட் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. வந்து ட்ரையல் நானும் ஓட்டி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. ப்ளே மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுங்க. ப்ளே வைக்கலனாலும் கியர் போடும்போது நாய்ஸ் வரும். ஸோ நான் ஓட்டினப்போ ப்ளே கொஞ்சம் வச்சாங்க, அட்ஜஸ்ட் பண்ணாங்க.